யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நான் பிருகநந்தி நாடி முறையில் தான் இந்த பலன்கள்லாம் எடுக்கிறேன் அப்படின்றதுனால இதில் சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வைகள்லாம் இந்த முறைக்கு கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடிய ஒரு பார்வைகள் தான். சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துல தான் குருவுடைய 5வது பார்வை விழுது. ஸோ 5வது பார்வை குருவோடது கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போதே அது பெரிய பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் ரொம்ப பலம் பொருந்தின பார்வை. இந்த 3ஆம் பார்வை கிடைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியலை அப்படின்னாலும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கேது 2வது வீட்டில் உட்காந்துருக்கனால பண தடைகள் போய்கிட்டே இருக்கும். பண ரீதியான விஷயங்களுக்காக பெரிய பிரச்சனைகள்லேயே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அதில் இப்போ வந்து 3வது பார்வை நமக்கு விழுந்திருக்கு. அதாவது 3ஆம் வீட்டில் குருவுடைய 5ஆம் பார்வை விழுந்திருக்கு. அப்படின்னும் பொழுது என்ன மாதிரியான வாரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தைரியமாக எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை. இதிலேருந்து வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம மாறணும் அப்படின்னா அந்த விஷயத்தை கற்றுக்கணும் இல்லையா? அதை நம்ம இப்போ கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்போம். விடாமுயற்சி தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடன் பிறப்புகளோடு இருந்த கருத்து முரண்பாடுகள் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. திரும்பவும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நாள் தொடர்புலேயே இல்லாத உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் திரும்பவும் ஒன்று சேர்ந்து நல்ல மாதிரியாக ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய விஷயங்கள் கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிறதில்ல, வெளிநாடு தொடர்புடைய விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்திக்கிறது, அதை மாதிரி படிக்கிறக்கூடிய குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒரு பார்வை கிடச்சிருச்சுனாவே அந்த மெத்தனமாக நான் படிக்கணும்னு நினச்சாலே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாத்தையும் மாறத்துக்கு உண்டான ஒரு தன்மையை கொடுத்தே தீரும். பணத்தடைகள் போய்கிட்டு இருந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்யக்கூடிய வேலையே வேறு ஒரு கம்பெனியில் இன்னொருத்தவங்க செய்வாங்க, நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப அற்பமான சம்பளம் வாங்கிக்கிட்டு இருப்போம். இந்த சூழ்நிலை மாறுறதுக்கு குருவுடைய பார்வை ரொம்ப நல்ல விதமாக நமக்கு வேலை செய்ய போகுது. நல்ல கம்பெனிலேருந்து நல்ல ஆஃபர் வரதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாய்ப்புகள் வர தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பயுமே வாய்ப்புகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து இன்னொரு வாய்ப்பு வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நமக்கு இப்போ டைம் நல்லா இருக்குது அப்படின்னும் பொழுது நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். கிடைக்கும்போது அப்படியே அதை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க, அதுவே போதுமான ஒரு விஷயம். அடுத்தது 5ஆம் வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். குருவுடைய 7வது பார்வை கிடைக்குது நமக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல நமக்கு அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த தடைகள் விலக்கி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், புத்திரஸ்தானம்னு சொன்னாலே புத்திர தடையை நீக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் கண்டிப்பாக இந்த குருவுடைய பார்வை செஞ்சு கொடுத்துரும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது அப்படின்றது அதுவும் பூர்வ புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீடு கட்டணும், அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும், அந்த மாதிரி சொத்து ரீதியான விஷயங்கள் பண்ணணும்னு நினச்ச நபர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நம்ம பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான சொத்துக்கள் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும்னு சொல்லும் பொழுது அதற்கு வழி இல்லைன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நான்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தடைகள் விலகும். அது பண்ண முடியாத நபர்களுக்கு அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி வர்றதுக்கு, அதாவது குடும்பம் நடத்துறதுக்கு பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதற்கான நல்ல வருமானங்கள் கிடைச்சி நிம்மதியாக கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்கவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக வருவாய்கள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். திடீர்னு வந்து மழை மாதிரி பணம் கொட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேஜிக் செஞ்சால் மட்டும்தான் முடியும். மேஜிக் செய்கிறதெல்லாம் உடனே காணாமல் போயிடும். நமக்கு வந்து நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது பொதுவான பலன். இதுலேயே ஒரு 60% நமக்கு கண்டிப்பாக கேட்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5ஆம் பாவத்துலேயோ அதுக்கப்புறம் 7ஆம் பாவத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான சுப கிரகம் உட்காந்துருக்கோ அந்த கிரகத்தோட இந்த குருவின் பார்வை சேரப்பட்டு
ரெண்டும் சேர்ந்து கொடுக்குற பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபரிவிதமான பலன்கள் கொடுக்கும். நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தாங்க, திடீர்னு ஒரு டேர்னில் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பலவிதமான நன்மை வந்தது, அதே மாதிரி நல்ல பீக்கில் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாமே அந்த கிரகங்களுடைய அந்த பார்வைகள் பட்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லிப்போம். அதிர்ஷ்டம் கூட வந்து பார்த்திங்கன்னா அது தன்னால் வந்துடவே நல்ல கிரகங்களுடைய பார்வை இன்னொரு நம்ம பிறந்த கிரகத்து மேலே விழணும். அப்படி விழுந்தால் மட்டுமே நமக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த குருவுடைய 7வது பார்வை சிம்மராசிக்காரர்களுக்கு 5வது வீட்டில் வந்து விழுது, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுது. அப்படி விழும்பொழுது குருவுடைய சொந்த வீடும் இல்லையா, அதனால் நமக்கு பலவிதமான தடைகள் நீக்கப்படும். அதாவது புண்ணியமான விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ எல்லாத்தையுமே கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கும், தடைகள் விலக்கி கொடுக்கும். நம்ம சுயமுயற்சியால் சில விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம், ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும்னு நினச்சிங்களோ எல்லாமே கை கூடுறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு 7வது வீடு, அதாவது களத்திரஸ்தானம். குருவுடைய 9ஆம் பார்வை களத்திரஸ்தானத்தில் படுற காரணத்தினால திருமணம் தொடர்புடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலையும் பக்கத்திலேயே கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது பிரிவுகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாராவது ஒரு பெரியவங்க உட்கார வச்சு உங்களுக்கு சமாதானம் பேசி சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கோர்ட்டு கேஸும் சுற்ற வேண்டியதில்லை, ஒருத்தர் பேசி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியஸ்தம் பண்ண ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது வந்து சரி செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்றது உருவாகலாம். அதே மாதிரி திருமணம் ஆகிறதுக்கே பலவிதமான தடைகள் போய்கிட்டு இருக்கு. எத்தனை தடவை போய் நம்ம பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், அமையவே மாட்டேங்குது, இல்லை ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த குரு பார்வை படுற காரணத்தினால சுலபமாக தீர்த்துக்க முடியும். நல்லபடியாக திருமண யோகம் அப்படின்றத கொடுத்தே தீரும். அதில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், கூட்டு பிஸ்னஸாக பண்ணுவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் போட்டு, அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமோகமான வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணவே இல்லை, இப்போ தான் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கான ஒரு சூழ்நிலை நல்ல சூழ்நிலையாக காணப்படுது. ஸோ எதுவாக இருந்தாலும் 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு யார் பேரில் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிங்க. நஷ்டங்கள் வராமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் வருமானம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா நிச்சயமாக உண்டு. வேலையில் நல்ல மாற்றம், திருமண தடைகள் விளக்குறது, பிரிந்தவங்க ஒன்று சேர்றது, பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எல்லாமே உருவாகிறதுக்கு உண்டான காலகட்டம் கிட்ட வந்துருச்சு. அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானம் மிதுன ராசி. அந்த ராசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரு சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ அதனால் லாபஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்துட்டார் அப்படின்னும் பொழுது நியாயமான விஷயங்கள் எல்லாமே தங்கு தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீர்வார். லாபங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி லாபங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபேமிலியில் வந்து நமக்காக சம்பாதிச்சு வச்சுருக்க சொத்துக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் பாக பிரிவினைகளில் வரக்கூடிய பணங்கள் வர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பதவி உயர்வுகள் வர்றது, சம்பள உயர்வுகள் வர்றது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய வேலை, நல்ல மாற்றம், செய்தொழில் முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு அருளால் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கலாம். நகரட்டு வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான யோகம் அப்படின்ற ஒரு விஷயம். வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு யோகம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதுக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஸோ பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த தடைகள் விலக்கப்பட்டு பணம் கைக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையும் உருவாக போகுது. ஸோ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பலவிதமான லாபங்களை ஈட்டி கொடுப்பாரு, தடைகளை விலக்கி கொடுப்பார். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள், நமக்கு ப்ரமோஷன் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம், நமக்கு பின்னாடி இருக்க ஒருத்தங்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும், நமக்கு வராமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி தடைகள் எல்லாம் விலக்கப்பட்டு நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நியாயமாக கைக்கு வந்து சேரத்துக்கான சூழ்நிலையை குருவுடைய அமர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குரு அமர்ந்த இடத்துல இருந்து அவருடைய 2வது பார்வையாக பார்க்கக்கூடியது சிம்மராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விரயஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய அந்த பார்வை என்னவா வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும்.
அதாவது நிறைய பொருட்சேர்க்கை ஏற்படுத்தும், செலவினங்கள் ஜாஸ்தியாகும். பணம் கைக்கு வந்த உடனே செலவுக்கான லிஸ்ட் தயாராகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் பீரோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே செலவாகிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகபட்சமாக இருக்குது. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை யோசிச்சுட்டு இதை வாங்கலாமா வேண்டாமான்னு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதாவது ஆடம்பர செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு ஒரு 3 ட்ரெஸ் சேர்த்து எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் பேராசைகள்லாம் வந்து போகும். நிதானமாக இருந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த பயிற்சி காலம் ஃபுல்லாகவே உங்களுக்கு போயிட்டுருக்க போது நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு உணவு தானம் கண்டிப்பான முறையில் பண்ணுங்கள். உணவு தானம் பண்ணக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை காலத்தில் பண்ணுங்கள். முடிஞ்சால் செருப்பு வாங்கி கொடுங்க யாருக்காவது. ஸோ இது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். காலில் செருப்பெல்லாம் பிஞ்சு போச்சுன்னா திருப்பி திருப்பி தச்சு போடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலை மற்றும் தொழில் எப்படி போகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு முன்னேற்றம் காணப்படலைன்னா அந்த செருப்பை ஓரமாக வச்சுட்டு வேறு ஒரு செருப்பை வாங்கிக்கோங்க. எப்பயுமே காலில் போடுற செருப்பை வந்து தேய போட்டிங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்பயுமே குரு வரும்பொழுது நம்ம பிறப்பு கடத்தில் இருக்க சனியை குரு பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அந்த சமயத்தில் நம்ம கிழிஞ்ச செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து அந்த பார்வையும் அதையும் போய் அது கரெக்டாக வேலை செய்யாமல் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி செருப்பு எப்படி நான் தூக்கி போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு கவரில் போட்டு ஓரமாக வச்சுருங்க. கொஞ்சம் காலத்துக்கு மாற்றம் வேணும்னா ஏதாவது ஒரு செருப்பை வாங்கிக்கோங்க புதுசாக. அப்படி வாங்கும்பொழுது நல்ல மாற்றம் அப்படின்றது உருவாகும். ஸோ இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். குரு பெயர்ச்சின்னு சொல்லியாச்சு, கோயிலுக்கே போக சொல்லியே இவங்க அப்படின்னு நினைப்பீங்க. நிஜமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை கோவிலுக்கு போய் அங்கே போய் விளக்கு போட்டுகிட்டே வர்றது கேஷுவலாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. இல்லைன்னா உதவி பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னாலே போதும். கடவுள் உங்கள் மனசுலேயே குடிக்கொண்டு இருப்பார். இதை விட பெரிய புண்ணியமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நம்மளால் யாருக்கும் கெடுதல் நடக்கக்கூடாது. நமக்கு நாம் நல்லவங்களாக இருந்தால் போதுமான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.